ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளதான் ஒரு போட்டி அப்படின்ற சூழல்ல தாவேகாவும் வந்து இப்போ களத்துல ரேஸ்ல வந்து ஓட தொடங்கி இருக்காங்க. அவங்களுக்கான ஆதரவும் வந்து இருப்பது விஜயின் அந்த கூட்டங்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஜயின் வருகை அப்படிங்கிறது யாருக்கு பெரிய பாதிப்பா இருக்கும்? ஏன்னா வந்து ஏற்கனவே இப்போ தேமுதிக ஓபிஎஸ்ல வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இது அதிமுகவுக்கு பின்னடைவா, விஜயால யாருக்கு பாதிப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜயால முழுவதுமாக முற்றிலுமாக பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி தான். ஏனென்றால் அதிமுக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான் அதிகமாக தாவேகாவில் இருக்கிறார்கள். அதிமுக குடும்பத்தில் இப்பொழுது எங்கள் ஊர் எங்கள் பகுதிகளிலே அதிமுக குடும்பத்தினுடைய வாரிசுகள், அதாவது பிள்ளைகள், அதாவது அந்த 25 வயது 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் தாவேகா பேனர்களில் அதிகமாக தென்படுகிறார்கள். இது ஏன் எப்படி என்று கேட்டால், அதிமுகவை நம்பி இனிமேலாம் பிரேசனம் கிடையாது, இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் நாங்க தலைவர்களாகவே பார்க்கல, எடப்பாடியை ஒரு பொருட்டாவே நாங்க கருதல, அதனால விஜய்கிட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்கூடாக தெரிகிறது முதல் பாதிப்பு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில இருக்கிற அதிமுகவிற்கு தான் என்பது நன்றாக தெரியும். இப்பொழுது பாருங்கள், திமுக கூட்டணியும் திமுகவும் வாக்கு வங்கி சிதையாமல் சிந்தாமல் சரியாமல் அப்படியே இருக்கு. திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்தணும். ஒன்றாக இணையவில்லை என்றால் அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு அணி, நடிகர் விஜய் தலைமையில ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, அப்படி என்று கட்டமைக்கும் போது அது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை மூன்றாக பிரித்து விடுகிறது. ஆக 2ஆம் இடத்துக்குத்தான் இந்த 3 பேர்களும் போட்டியிடுகிறார்கள் என்கிற முதல் இடத்தில் திமுகவும் அதன் கூட்டணியும் தானாக முந்தி விடுகிறது. அதனால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை விஜயனுடைய வருகை திமுகவிற்கு வழங்குகிறது, அதிமுகவை பலகீனப்படுத்துகிறது. சில தொகுதிகளில் விஜய் கட்சி 2ஆம் இடம் பிடிப்பதற்கும், சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடம் பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுடன் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை மட்டும்தான் பாஜக என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறது. சார், விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் பல்வேறு இடங்களை 2ஆம் இடம் பிடிப்பார் என்னும்போது, ஒருவேளை அவர் வந்து ஒரு சில அளவு இப்போ 2011 நடந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக தாவேகாவின் விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு ஆளே இருக்காத அளவுக்கு தான் தேர்தல் நடைபெற்று முடியும். எல்லாரும் போட்டியிடுவார்கள், வெற்றி பெற மாட்டார்கள். போட்டியிடவும் வெற்றி பெறவும் திமுக கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாகத்தான் கள நிலவரம் சொல்கிறது. கடைசியாக குடித்த 5000 ரூபாய் தொகை கூட கிட்டத்தட்ட 1,35,00,000 பெண்களை நேரடியாக சென்று கவர்ந்திருக்கிறது. 1,35,00,000 பெண்கள் என்பது 1,35,00,000 குடும்பங்கள், குடும்பத்திற்குள் நேராக சென்றிருக்கிறார். இலவச பேருந்து பயணம், மக்கள் நல திட்டங்கள், அம்மா கொடுத்த லேப்டாப்பை வழங்குகிறார்கள், அம்மா வழங்கிய சைக்கிளை வழங்குகிறார்கள். இப்படி அதிமுக திட்டம் என்று கூட பார்க்காமல், அம்மா வழங்கிய திட்டம் என்று பார்க்காமல் திமுக அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறது. புரட்சி தலைவரை முன்னுதாரணமாக காட்டி அவர் எப்படி மதிய உணவை சத்துணவாக மாற்றி செய்தாரோ அதை போல் நான் காலை உணவையும் கொண்டு வந்து அதையும் சத்துணவாகவே மாற்றுவேன் என்று முதல்வர் சொல்லி அதை செயல்படுத்துகிறார். இன்றைக்கு கூட அண்ணன் ஐயப்பன் அவர்கள் அதைத்தான் சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். மதிய உணவு இருக்கிற வரை, சத்துணவு அரசு பள்ளியில் நடைபெறுகிற வரை எப்படி புரட்சி தலைவரை மறக்க முடியாதோ அதே போல் காலை உணவு திட்டம் முதல்வர் அவர்களை முன்னிலைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு இயக்கம் மக்களை நோக்கி மக்களுக்கான பயணத்தை மேற்கொள்ளும் போது எடப்பாடி எதை சாதித்து விடுவார்? தாவேகா போட்டிதான் இடம். மக்களுக்கான சேவைகளை எப்படி செய்திருக்கிறார்கள்? நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வந்துருவோம், 1967 1977 நடைமுறைப்படுத்தி விடுவோம் என்றால், புரட்சி தலைவர் நடிக்கும் போதே வள்ளல், வாரி வழங்கிய வள்ளல். இவர் நடிக்கும் போது ஏதாவது செய்திருக்கிறாரா? நடிக்கும் போது ஏதாவது கொடுத்திருக்கிறாரா?
இன்றைக்கும் தனது கூட்டத்திற்கு வர்றவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் உயிரிழப்பு ஏற்படும் போது பலர் கோரிக்கை வைத்து குற்றச்சாட்டுகளை சுமத்துனதுக்கு பிறகுதான் இவர் உதவி என்ற ஒன்றை செய்கிறார். தன்னை பார்க்க வந்தவன் மரணிக்கிறான், தனது கூட்டத்தை மரணம் ஏற்படுகிறது என்றால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாட வேண்டாமா, பதைக்க வேண்டாமா, உயிர் பதவதைக்க வேண்டாமா? இது எதுவுமே இல்லாமல் ஏதோ விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகள் போல் கருதி மனித உயிர்களை இவ்வளவு ஏளனமாக இவ்வளவு இயல்பாக எடுத்துக்கொள்ளுகிற தலைவரை இதுவரை நாம் பார்த்ததே இல்லை. அதனால புரட்சி தலைவர் கனவை, ஆட்சியை இவர்கள் எல்லாம் கனவில் மட்டுமே காண முடியுமே ஒழிய நேரடியாக அவர் மனித புனிதர், அப்படியே இறங்கிடுவார். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே உதவுவார். உதவின்னா கேட்க வேண்டாம், முகம் பார்த்தே உதவுவார் என்றுதான் புரட்சி தலைவர் எல்லோரும் சொல்லியிருக்கிறார். அப்படி எல்லாம் இன்றைக்கு விஜய் இருக்கிறாரா? ஏதோ விஜய் மீது உள்ள நடிப்பு மோகம், நடிகர் என்ற ஆவல், அதற்காக ஒரு கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டம் வாக்கை பிரிக்கும், வெற்றி பெறாது. சார், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த வாட்டி பார்த்தா புதுசாக தேர்தலை சந்திக்கும் போது அவருக்கான ஓட்டு வங்கி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது அதிமுகவுக்கு தான் பின்னடைவு அப்படின்னும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கவும் வாய்ப்பில்லை. கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதும் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இந்த தேர்தல் நேரத்து இந்த குளறுபடிகள்லாம் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமா இல்லை பாதகமா? ஏன்னா விஜயால் ஏற்பட போகும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஓட் சதவீதத்தை அவர் பிரிக்க தான் போறாரு அப்படின்னும் பொழுது இது தொங்கு சட்டசபையா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படுது. நீங்க உங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? இப்ப தொங்கு சட்டமன்றம்னா எப்படி இருக்கணும்னா 117 தொகுதியை எந்த கட்சி பெறுகிறதோ அது தனிப்பெருமையினுடன் ஆட்சி அமைக்கும். 117 சட்டமன்ற தொகுதிகளுக்கு குறைவாக பெற்றால் பல கட்சிகள் வெற்றி பெற்று ஒருத்தர் 50 தொகுதி, ஒருத்தர் 70 தொகுதி, ஒருத்தர் 100 தொகுதி, அப்படி என்று 234 தொகுதிகளை எந்த கட்சியும் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்றால் அதுதான் தொங்கு சட்டமன்றத்தை ஏற்படுத்தும்.